வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம். ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நார்மலாகவே எக்கு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல போன்லெஸ்ஸாக ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் முள் எதுவும் இருக்கக்கூடாது. முள் இல்லாத மீன் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் 65 மசாலா. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன சைஸில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ். ஃபுட் கலர் இதுமே ஆப்ஷனல் தான். நான் இதில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நார்மலாக நம்ம சிக்கன் 65க்கு எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரைட் ரைஸில் பட்டர் யூஸ் பண்ணணும். எதுக்காகனா ரைஸ் வந்து பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டேஸ்ட்டும் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மீடியம் சைஸில் 3 ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கேரட்டும் பீன்ஸும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது, காரத்துக்காக கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் ஒயிட் ரைஸை செஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒயிட் ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸை செஞ்சுருக்கேன். இது உதிரியாக இருக்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணும்போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் லெமன் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் உதிரியாக கிடைக்கும். பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததோ கமெண்ட்டில் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கு போகவே தேவையில்லை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.